மரியாதையை இப்படி கேட்டு வாங்கும் அவல நிலைக்கு தாங்கள் ஆளாகி விட்டீர்களே. என்ன உண்மையை சொன்னால் தங்களுக்கு உறுத்துகிறதா? மன்னரை வாழ்த்த மாளிகையில் மக்களே இல்லை என்றால் அப்பொழுது மன்னருக்கு மதிப்பில்லை என்றுதானே அர்த்தம்? மதிக்கவில்லை என்றால் மிதிக்க வேண்டும். தலைகள் பல தந்து அல்லல் அபிஷேகத்தை அங்காங்கே நடத்தினால் ஐயோ என்றாலே ஆராதனை செய்ய 1000 பேரடி. உங்கள் ஆணவ போக்கு இன்னும் அடங்கவில்லை. முத்தழகை மறந்து விட்டீர்களா? ஒரு பாவமும் செய்யாத முத்தழகு இன்று தண்டனையில் இருக்கிறான். அவனை காப்பாற்ற வேண்டாமா? மரணப்பிடியில் இருக்கும் முத்தழகை தங்கள் மீட்க வேண்டாமா? தம்பி தம்பி என்று ஏழை துடிக்கிறாய். உனக்கு நானும் எனக்கு நீயும் என்று இருக்கும் பொழுது இடையே அவனதற்கு நீங்கள் இப்படி பேச வேண்டும்? மூச்சுக்கு மூச்சு முத்தழகு முத்தழகு என்பீர்களே, அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு மட்டும்தானா? தாயில்லா பிள்ளைக்கு நீதான் தாய் என்று தங்களுக்கு தாரமான மறுகணமே சொன்னீர்களே, இப்பொழுது அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? குழந்தை இல்லையே என்று நான் கவலைப்பட்ட போதெல்லாம் தனதுதான் நம் பிள்ளை என்று ஆறுதல் கூறினீர்களே, இப்பொழுது எல்லாத்தையுமே மறந்து விட்டீர்களே. இப்படி பாச உணர்ச்சிகளை என் மனதில் விதைத்து விட்டு இப்பொழுது மறந்துவிடு என்று சொல்கிறீர்களே, அது முடியவில்லை அத்தா, முடியவில்லை. கண்ணாத்தா, கடந்த கால சம்பவங்களை எனக்கு நினைவுபடுத்தாது. நான் நெருப்பாகி விடுவேன். கால் வைத்து கட்சிக்கு கதையின்றி கட்ட துணியின்றி பட்டினியால் தவித்த காலத்தை கண் முன்னே காட்டாது. அவர் நிகழ்ந்த வாழ்வை மறுத்து வளமான வாழ்வுக்கு வழி தேடிக் கொண்டது என்னை பொறுத்தவரை குற்றமில்லை. மன்னர் குடும்பத்து மணமகனாக பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்து மனமேலை செல்லும் முன்னே மரண மேலே செல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது அவளுக்கு. விதி அல்ல, இது உங்கள் சூழ்ச்சியால் செய்த சதி. உங்கள் பணத்தாசைக்கும் பதவி மோகத்துக்கும் உங்கள் தம்பி பலிகடா. பைத்தியக்காரி, பணத்தாசையும் பதவி மோகமும் என் உள்ளத்திலே உதயமானது உண்மையா? மருந்து மன்னன் வாழ வேண்டும், மனைவிடி நீள வேண்டும், உடலில் உடைய தேவர் ஆள வேண்டும், அந்த உதவாக்கரை ஒழிய வேண்டும். இந்த திட்டத்திற்கும் அவன் சாவிற்கும் என்ன சம்பந்தம்? அதை சிந்திக்க தெரியாத சிறுக்கியே புலிக்கு வைத்த பொறியிலே பூனை வந்து மாட்டிக்கொண்டால் அது பூனையின் விதியா அல்லது பொறியின் சதியா? ஐயோ கடவுளே, விதியோ சதையோ அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. முதலில் மன்னரை காணுங்கள், முத்தவை மீட்டு வாருங்கள். மீளுங்கள் மீளுங்கள் என்று ஏழை நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். நீ கையாய் நிற்கும் அவனை இங்கே வரச் சொல். அவனே அரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அவனையே அரசாள வைக்கிறேன். என்ன, அவனை அரசனாக்குகிறா? ஆமாண்டி, ஆமா. உறுதியான இரும்பு பாட்டையாக இருந்த மருது பாண்டியருக்கே வெற்றி வைத்த எனக்கு இந்த உளுத்து போன மரக்கட்டையா உடையத்தேவர் எம்மாத்திரம். உங்கள் பேச்சு மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது. செய்யாத குற்றத்திற்கு துரோகி என்ற பட்டம் கிடைத்து விட்டதே, இப்பொழுது உண்மையாகவே துரோகி ஆகட்டும் என்கிறீர்கள். அப்படித்தானே? துரோகி என்கிறாயே, வேறு என்னடி இருக்கிறது? 100 பேர் கூடி ஊர்வலம் நடத்தி வீராது வீரன் என்று வீரம் முழக்கமிட்டால் எப்பேற்பட்ட துரோகியும் தியாகியாய் மாறிவிடுவான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற காலமெல்லாம் வாழ்ந்தாலும் பலவேர் கூடி பாவி என்று தூட்டினால் எப்பேற்பட்ட தியாகியும் துரோகியாய் மாறிவிடுவான். இதுதான் இன்றைய மனித வர்க்கத்தின் மந்தையாட்டுக் குழாம். பதவி மோகத்துக்கு இப்படியா அடிப்படைவது? உங்கள் இதயத்தில் இருக்கம் என்பதே கிடையாதா? தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள்.
5வது நாள். இன்று அவனை காப்பாற்றாமல் விட்டால் அவனை கொன்று விடுவார்கள். கொன்றால் என்ன சாவான், செத்தால் என்ன சடங்கு. சாவு என்பது சர்வசாதாரணம். சாவை கண்டு சிரித்தால் சஞ்சலம் மறைந்துவிடும். பாசம் என்பது ஒரு மன பைத்தியம். பாசத்தை ரத்த ஓட்டத்திலே இருந்து எடுத்துவிட்டால் இதயம் சுத்தமாகிவிடும். நான் உங்கள் மனைவி என்பதை மறந்து விடுங்கள். ஒரு மாதாவாக இருந்து என் பிள்ளைக்காக உயிர் பிச்சை கேட்கின்றேன். தயவு செய்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கள். என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். காப்பாற்றுங்கள். காத்து காத்து பூத்திருந்த என் கண்களை குத்திக் கொண்டு கண்ணீர் வடிக்க நான் ஒன்று முட்டாள் அல்ல. என் சிந்தனையில் வெற்றிக்கு கிடைத்த பரிசை பால்படுத்திக் கொள்ள நான் ஒன்று பைத்தியக்காரன் அல்ல. ஆண்டே மடிந்தாலும் மடிவனே தவிர மருதரசிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று மட்டும் மலப்பால் குடிக்காது. அப்பொழுது இதுதான் உங்கள் முடிவா? ஆம், கல்லாகி விட்டதடி என் நெஞ்சம், கரைக்கவே முடியாது உன்னால். அப்படி என்றால் முத்தழகை மீட்க முடியாதா? முடியாது. வளர்த்த பாசமே உங்கள் மனதில் இல்லையா? இப்படி அதிகார வரியில் ரத்த பாசமே செத்து விட்டதா? மைய இழந்தால் உயிரிழந்து விடும் கவரிமான் என்பார்கள். அப்படிப்பட்ட ஜாதியில் நீங்களும் ஒரு அங்கமா? கண்ணாத்தா, கத்தாதீர்கள். ஒழுங்கா மோதை உடைத்தவர் இன்று துரோகியாக மடியப் போகிறார். துரோகியாக இருப்பவர் அவனோடு நான் வாழ்வதா? கூட பிறந்தவனை கொண்டு விட்டு கோட்டையை ஆள வேண்டும் என்ற குணம் நம் நாட்டு நாய்களுக்கு கூட கிடையாது. கண்ணாத்தா, நான் உன் கணவன். கடவன் காட்டிக் கொடுக்கும். அது ஒருபோதும் நடக்காது. நடக்கவே நடக்காது. மறைச்சிருக்கிறேன். நான் உனக்கு மாலையிட்டவன் என்பதை மறந்து விட்டாயா? எனக்கு மனைவியாக இருந்து கண்ணியத்தை கடந்து நான் மாசுலம் கொண்டவனின் மனைவி அல்ல, மானம் காத்த மரத்தேன். முரத்தினால் புலியை விரட்டி எடுத்த மொய்வரை பெண். காட்டிக் கொடுப்பவன் கணவனாக இருந்தாலும் பாட்டி எடுக்கும் தேவி. கீழ்கோட்டை காளி இன்று நீதி கேட்டு வந்திருக்கிறான். மதுரை மாநகரை நெருப்பினால் சுட்டெரித்தாலே கண்ணகி, அவர் இன்று கணக்கான வந்திருக்கிறார். கண்ணாத்தா, மரியாதையாக போட போகிறாயா இல்லை வாழ்ந்து மடிய போகிறாயா? என்ன மாண்டு மடிய போகிறேனா? சும்மாக கூக்கிட விடாதீர்கள். பாசத்தை மனதில் நினைத்திருந்தால் அது பைத்தியக்காரன் என்று என்கிலே சொன்னீர்கள். ரத்த ஓட்டத்திலிருந்து பாசத்தை எடுத்து விட்டால் இதயம் சுத்தமாகிவிடும் என்று சொன்னீர்கள். கணவன் என்ற பாசத்தை என் இதயத்திலிருந்து எடுத்து விட்டேன். இப்பொழுது என் ரத்தம் சுத்தமாகிவிட்டது. ஆம், தாலி என்ற வேலையை நான் தாண்டி விட்டேன். ஏன் படவரை பிடித்த பேரை நயவஞ்சக நாடகமாடி நச்சு பார்வை. இந்த கோட்டையிலே நாட்டின் கொடி ஜொலிக்க வேண்டும் என்றால், இந்த சிவகங்கை சீமையை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், உன்னை போல கொடியவன் செத்து மடியத்தான் வேண்டும். ஆமாம், முடியாது என்ற பிடிவாக பிடித்தாயே, நீ செத்து மடியத்தான் வேண்டும். நீ வாழ்வதில் அர்த்தமே இல்லை. நீ செத்து மடியத்தான் வேண்டும்.
தோழர்களே, சூறாவளி புயலே சிக்கிக் கொண்டது நம் சிவகங்கை சீமை. நாட்டை விட்டு காட்டை தேடி ஓடி வந்ததை எண்ணும் பொழுது என் உள்ளம் குமுறுகிறது. பேணி காத்த பொன்னாடு வெள்ளையின் காரணியில் வீழ்ந்து விட்டதே. வீர திருமக வெற்றி வகை சூடிய நம் சீமைக்கா என்ற சோதனை நாட்டையும் வீட்டையும் தவிக்கிவிட்ட எனக்கு உடலும் உயிரும் ஒரு கேடா. கேவலம் நக்கி மறையும் இந்த உயிருக்கு பயனால் நாம் ஓடி வந்து விட்டோம். செருக்களத்திலே சீறி பாய்ந்த நமது சிவந்த வாட்களுக்கு சற்று ஓய்வு. வீரத்தை விட விவேகம் வேண்டும் என்று தாங்களாக பிடித்துக் கொண்டு போய்விட்டீர்கள். அனந்தரத்தை வேண்டாம் விட வேண்டாம் என்று நான் தஞ்சமடைந்த ஒரே காரணத்தால் இந்த தரணியும் தகர்க்கப்பட்டு வருகிறது. கண்டம் விட்டு வந்தவனின் கொடூரத்தை கண்டு சகிக்க முடியவில்லையே. கூட பிறந்தவனையே கட்டை புளிய மரத்தில் காவு கொண்டு விட்டார்களே. பெற்றெடுத்த பிள்ளைகளை படாத பாடுபடுத்தி சிறை கூண்டுக்குள்ளே சித்திரவதை செய்கிறார்களே. ஐயோ மன்னா, இத்தீஞ்சலை கண்டு செவிசாய்க்கும் ஜாதியிலே நான் பிறக்கவில்லை மன்னா. செவிசாய்க்கும் ஜாதியிலே நான் பிறக்கவில்லை. அரசே, தங்கள் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். தங்கள் குடும்பத்தார் அனைவரையும் கம்பெனியார்கள் கைது செய்து விட்டார்கள். இளவரசர் துரைசாமியின் பிணத்தை மட்டும்தான் மன்னா என்னால் காப்பாற்ற முடிந்தது. நம் குழந்தையே கொன்று விட்டார்களா? நம் அரண்மனை ஜோதியை அடைத்து விட்டார்களா? ஐயோ மகனே துரைசாமி, கழிந்துவிட்ட நாட்டை கண்டு அழிக்காமலா செத்து விட்டார்? அல்லது அப்பனும் சித்தப்பனும் நாட்டை மறந்து காட்டிற்கு சென்று விட்ட கோபத்தாலா கண்களை மூடிவிட்டாய்? உன் உருவளித்த முகத்தையும் பூரண புன்னகையும் பார்த்து ரசிக்க முடியாதா? உன் வீர வார்த்தைகளை கேட்டு இவ்விதம் அடைய முடியாதா? இந்த புண்ணிய பூமிக்கு பொச்சலையாய் பிறந்த பூமானே, என்னை கச்சலையாக்கி விட்டாயே, என்னை கச்சலையாக்கி விட்டாயே. தேவா, எங்கள் குலம் காக்கும் கடவுளே, வெள்ளை வெறியர்களின் வீரத்தை ஒரு பச்சில குழந்தையிடமாக காட்ட வேண்டும். இந்த பிஞ்சு நெஞ்சத்தை சிரிக்க அந்த நஞ்சு மனம் கொண்டவனுக்கு எப்படி தாயே மனம் வந்தது? எப்படி மனம் வந்தது? கண்ணில்லா கடவுளுக்கு காது மடைத்து விட்டதா? நம்மை ஆளா மனசு வைக்க ஆளாக்கி அந்த கடவுளுக்கு கருணை இல்லையா? கருணை இல்லை. வெள்ளையர் அழிவுக்கு அவன் சாவதானம் விடவில்லை. புறப்படுகிறேன் நான் போர்க்களம் நோக்கி. உங்கள் புண்பட்ட மனதை கொஞ்சம் தேற்றிக் கொள்ளுங்கள். என் முத்தம நண்பா, உள்ள உறுதி கொண்ட ஊமரையே, ஓடிவா என்னோடு. என்னை மன்னித்து விடுங்கள் என்று அண்ணன் சதியிலே எனக்கு பங்கில்லை என்று இந்த சீமைக்கு எடுத்துரைக்க எனக்கு நேரம் கிட்டவில்லை. சூது உள்ளத்தானை தேடும் சமயத்திலே செருக்களம் என்னை அழைத்து விட்டது. மன்னரிடம் முகம் காட்ட என் மனம் மறுத்ததால் தான் முகமூடி அணிந்து வந்தேன். வெந்தே இன்று 45ஆம் நாள். பாலகனாம் துரைசாமி மாண்டு விட்ட இதே நன்னாளிலே என்னையும் மாய்த்து விடுங்கள் மன்னா, என்னையும் மாய்த்து விடுங்கள். என் துரோகத்திற்கு விலை இதோ என் தலை. இல்லை முத்து, நீ துரோகி இல்லை. நிறுத்து ஒதுக்கியும் விடாமல் வந்தாய். நீ யார் துரோகி? ஆம் மன்னா, ஆம். நாட்டின் மன்னன் காட்டிற்கு வந்ததும் நாளும் இரவும் வாடித்து வைப்பதும் என் குடும்ப துரோகம். நான் உங்கள் கையால் மாண்டால் தான் என் மனம் அமைதி பெறும் மன்னா. புத்தழகு என்ற ஒருவனாம் மருதரசர் முகம் போல் தொடர்ந்து வந்த தளபதியாம். செத்தானா நீதிக்காக ஜெகமெங்கும் பெயர் பெற்றானாம். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு அறிவொளியாய் நின்றானாம். தியாகத்தால் புகழ்பெற்ற தீந்தமிழர் பொன்னாட்டில் தியாகத்தால் பெயர் பெற்றானாம் சேர்வை மகன் முத்தழகு. மனவர் மண்டலத்து மண்ணெல்லாம் சிவப்பான காரணத்தை யாராயும் பெரும் புலவி
வீரமகன் முத்தழகின் ஆறாத செங்குருதி வீழ்ந்து சிவந்ததுதான் மிகப்பெரிய காரணம் என்று வருங்கால புராணம் கூறட்டும். சதிகாரன் சரீரத்தை என் மேடி மூடட்டும். என்னை கொன்று விடுங்கள் மன்னா, என்னை கொன்று விடுங்கள். வேண்டாம் வைத்தே, வேண்டாம். கொத்தடிமைகளை கேட்க வந்த குற்றமில்லா தளபதியை கொன்று விடாதீர்கள். கடவுளா கொழுந்தனா என்று மனம் போராட்டத்தின் முடிவுதான் என் கணவரின் சரலாம். கட்டிய கடவுளுக்காக வாழும் இந்த பூமியில் என் கணவனை நான் கொன்று விட்டேன். என் கணவரின் செயல் இந்த பூமியில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். இவர் சாலை எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். ஒரு செயல் கட்டிய கடவுளை வெற்றி கொண்டு விட்டால் கண்ணாத்தால் என்று சரித்திரம் சொல்லட்டும். நாட்டிற்காக உயிரிழந்தவர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களின் பட்டியலில் எதையும் சேர்த்து விடுங்கள், என்னையும் சேர்த்து விடுங்கள் அரசே. ஐயோ அண்ணா, யாரும் அசையக்கூடாது. ஒரு கூட்டமே என்னிடம் அகப்பட்டுக் கொண்டது. தாயகமே, தன்மான தமிழ் குலமே, தரணியெல்லாம் புகழ்பரப்பும் தென்பாண்டி மண்டலமே, மரபு கோரும் வாசலிலே நின்ற பெரிய மருது பிரிந்து போகும் பாதையில் இருக்கிறான். இப்பொழுது அண்டி வந்தவனுக்கு ஆதரவு தந்தவன் அணைக்க துடிக்கும் தூக்கு கயிற்றின் முன் துவண்டு நிற்கிறான். வீரமிருந்தும் புண்ணியம் பண்ணான். உன்னை காக்க என்னால் முடியவில்லை. நம் நாட்டாலே நன்றி கிட்டவனாய் இருந்ததால் உன்னை இந்த நாசனரைக்கு ஆளாக்கிவிட்டேன். பாரத தாயே, பசியால் வாடும் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு பால் வார்த்தது குற்றமா? அந்த செய்கை தாயிடமிருந்து பிரித்தது குற்றம் இல்லையா? தள்ளாடி வந்தவனை தாங்கி பிடித்தது குற்றமா? கோலின்றி தவிக்கும் அவரை வாழ் கொண்டு விரட்டியது குற்றம் இல்லையா? கொண்டு வந்த ஒருவனை ஒப்படைத்திருந்தால் நாங்கள் நல்லவர்கள், விலங்கிட வந்தவனை விரட்டியதால் நாங்கள் நயவஞ்சகர்கள். இந்த தவறுக்கு தண்டனை துடிக்க விட்டு உயிர் பறிக்கும் தூக்கு தண்டனை. தமிழ் மண்ணே, இந்த தூக்கு மேடையை விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். துரோகிகள் படலம் முடியட்டும், விடுதலை வளர்ச்சி வளரட்டும், வீர வரலாறு தொடரட்டும், வெற்றி கொடி பறக்கட்டும். பேசுவதே நான் மாண்ட பிறகு என் தலையை வெட்டி எடுத்து காளையார் கோயில் முன்பு போய்த்து விடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. என் தாயினும் மேலான தமிழகமே, தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் இனமே, சினம் ஒன்று சீருகின்ற சின்ன மருது இப்பொழுது சிறகுடிந்த பறவையாய் நிற்கிறான். மாற்றான் ஒருவன் நம்மை அடிமையாக்கிவிட்டான் என எண்ணும் பொழுது என் உள்ளம் வெம்புகிறது. நம் நாட்டானே நம்மை காட்டிக் கொடுத்ததை நினைக்கும் பொழுது வேகத்தால் என் மனம் துடிக்கிறது. காட்டிக் கொடுத்த கைவர்கள் கோட்டையிலே கொடி நாட்டி நிற்கிறார்கள். காத்தவர்களின் கழுத்து இருக்கப்பட போகிறார்கள். தாயே, துரோகிக்கா மணிமகுடம், தூயவனுக்கா முழக்கயிறு? சிறகுடிந்த பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தது குற்றமா? வலையோடு வந்த வேடனை விரட்டி அடித்தது குற்றமா? கடிக்க வந்த பாம்பை கல்லால் அடித்தது குற்றமா? இனம் தின்னும் கழுகை பார்த்து குயிலே என கொஞ்ச முடியுமா? தென்பாண்டிய மண்டலமே, அந்நியனை அதிகரித்து உன் கண்ணியத்தை காத்துக்கொள். சுதந்திர ஜோதியை உனக்கு சொந்தமாக்கிக் கொள். தமிழகம் எழுச்சி கொள்ளட்டும், சதிகாரர்கள் செத்து மடியட்டும், தாயகம் தலைத்து வாங்கட்டும், தமிழ் தாய் வாழ்த்து பாடட்டும்.
கடைசி ஆசை. செந்தமிழ் நாட்டோரே, தென்னகத்து வீரர்களே, பொங்கும் பெருங்கருணை புகழ் வளர்க்கும் அன்னையரே, பூமி பிறந்த பொழுதினிலே நாம் பிறந்தோம். போர்க்களமே வீடாக பொழுதெல்லாம் புகழ் சேர்த்தோம். சாக்காடு என்பது ஒரு வீரனுக்கு பூக்காடு, தலை நிமிரும் பரம்பரையை தளர்க்க வைக்கும் மலர்காடு. மன்னர் இருவரையும் மரணம் அழைத்து விட்டது. இன்னும் ஒருவன் இருக்கிறேன் இங்கே. அந்நியனை யார் நீ என்று கேட்டது குற்றம் என்றால், அந்நிய ஏகாதிபத்தியத்தை அடியோடு அழிக்க நினைத்தது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை கண்டு கொதித்தெழுந்தது குற்றம் என்றால், அண்டி வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது குற்றம் என்றால், விலங்கிட வந்தவனை விரட்டி அடித்தது குற்றம் என்றால், இனிவரும் சமுதாயத்தில் இந்த குற்றவாளிகள் பெருகட்டும். அண்டி வரும் அன்பு சமுதாயத்தை மண்டி வரும் நிற்காறு மறையட்டும். எழுந்தது இடம் வருது என்று இளைஞர் சமுதாயம் கிளம்பட்டும். முற்றாமல் முடியாமல் இதே கதை தொடரட்டும். தமிழ் மாதாவே, காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை இனியும் பெற்றெடுத்து விடாதே. காரணம் எதுவும் காட்டாமல் அவனை கருவிலேயே கொன்றுவிடு. இதுதான் நான் உன்னிடம் கேட்கும் பிச்சை. விடுதலை மலரட்டும், மக்கள் மன்றம் கூடட்டும், தாய் மணிக்கொடி பறக்கட்டும், தாயகமே தலைக்கட்டும். மேஜர் குழந்தை இறந்தாலும் குறை கொண்டு பிறந்தாலும் வாழ்கொண்டு கீறி அவனை மண்ணில் புதைப்பதுதான் எங்கள் மரபு. நான் மாண்ட பிறகு என் தலையை குப்புற வைத்து புதைக்க வேண்டும். இந்த பாவியின் முகம் எப்பொழுதும் எனது புனித பூமியை முத்தமிட்டபடியே இருக்க வேண்டும். இதுதான் என் கடைசி ஆசை. நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது முத்தமிழ் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மேலும் நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் முத்தமிழ் நாடக மன்றத்தார் வழங்கும் பாசமலர் எனும் சமூக நாடகம் நடைபெற உள்ளது. அனைத்து நாடக ரசிக பெருமக்களும் வந்திருந்து இந்நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.